பார்த்தீங்கன்னாக்கா டிவிகே மெம்பர் பூந்தமல்லி செய்கிறது நாங்கள் வந்திருக்கோம். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அறக்கட்டளையை நாங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அறக்கட்டளையை பார்த்து நாங்கள் முன்னெடுத்த முதல் முன்னெடுப்பாக வந்து போன வருஷம் சுதந்திர தினத்தன்னைக்கு மரம் நடலாம் அப்படின்ட்டு, அதுவும் சவுந்தரராஜ அண்ணனோட அந்த ஸ்பீச் அது எல்லாத்தையும் பார்த்து அதுல இருந்து நம்ம ஒரு முன்னெடுப்பா இருப்போம் அப்படின்ட்டு ஒரு முன்னெடுப்பை நாங்கள் நடத்தியிருக்கோம். அந்த முன்னெடுப்பை நடத்தி ஒரு அதிகமான ஒரு எண்ணிக்கையில தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு குறைந்த ஒரு எண்ணிக்கையில ஒரு 50 செடி வந்து ஒரு பார்க்ல வந்து நட்டோம் சுதந்திர தினத்துக்கு. அந்த செடி 50 செடியும் பாத்தீங்கன்னாக்கா 50 செடியுமே வந்து வளர்ந்துடுச்சா அப்படின்னாக்கா இல்லை, அதை எங்களால காப்பாற்ற முடியல. அதுல 15 செடியை வந்து நாங்க காப்பாத்திருக்கோம். 15 செடியை வந்து காப்பாத்திருக்கோம். அந்த 15 செடியை போய் நாங்க டெய்லி விசிட் பண்ணி காப்பாற்றும் போதுதான் எங்களுக்கு தெரியுது, இந்த 15 செடியை காப்பாற்றுறதுக்கு நம்ம இவ்வளவு நாள் போராடி இருக்கோமே. அப்போ ஒரு செடியை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த இடத்துல வந்து இருக்கிறது வேஸ்ட்பா, இந்த இடத்துல இருந்து இந்த செடியை தூக்கிடுங்க எடுத்துருங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு தேவைக்காகவும் நம்மளோட கட்டிட தொழில்நுட்ப வளர்ச்சிக்காகவும் அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடுறோம். ஆனா நான் அப்பதான் யோசிச்சேன், அந்த 15 செடி வளர்க்கும் போதுதான் மற்ற செடியை எடுக்கிறதோட வழியை நான் உணர்ந்தேன். உண்மையா நான் உணர்ந்தேன். ஒரு செடி அந்த இடத்துல அந்த 15 செடியில ஒரு செடி வைக்கும் போது மொத்தமா அதுல வந்து ஒரு 12 இலை தான் இருந்தது. எண்ணி வைக்கும் போது வச்சோம். ஆனா ஒரு 2-3 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னாக்கா அதுல ஒரு 36 இலை வந்து இருந்தது. அதை நான் போயிட்டு பக்கத்துல நின்று பார்க்கும்போது 12 இலை 36 அந்த கவுண்டிங் போயிடும் போது எனக்கு அது எல்லாமே தங்க காயினா தான் தெரிஞ்சது. மரத்தை வந்து காசு இருக்கு, அதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன் உண்மையாவே. ஏன் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த 15 செடின்றதே வந்து எனக்கு ரொம்ப பெருசா தோணிச்சு. இதை காப்பாத்தி இருக்குமாங்க அப்படின்னு. அப்ப அடுத்த கட்டமா நம்ம வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி அண்ணன் தினேஷ் அவர்களை பார்த்து இப்ப பேசியிருந்தோம் இந்த மீட்டிங்ல. அவர் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது வியப்பா இருந்தது. இப்படியும் மனிதர்கள் இருக்காங்க, இவங்களே காட்டணும், வெளியில கொண்டு வரணும், மக்களோட தொடர்புல இவங்க இருக்கணும், மக்களோட அதான் அவர்கிட்ட ரிக்வெஸ்டாவே வச்சேன். நீங்க வந்து ஆனா நீங்க வந்து வேலூர்ல மட்டும்